எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு போய் குருவேடி சேனல் சில பல வேலைகள்னால அடிக்கடி தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறமா போகிறக்காண்டி ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த போஸ்ட்பே கார்டு. ஸோ ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்பில் போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்பே கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா கார்டை விட இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஸ்லைஸ் கார்டு பார்த்துருப்போம், யூனிக் கார்டு பார்த்துருப்போம். ஸோ அதை விட இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ப்ளஸ் இதோட கிரெடிட் லிமிட் எவ்வளோ, இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஷேரன், நீங்கள் பார்த்து கொண்டு போய் குருவேடி சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் போஸ்ட்பேயோடைய கார்டு. ஸோ போஸ்ட்பேனா என்ன, இது என்ன ஒரு ப்ரைவேட் பார்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம பாரத் பே ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பாரத் பே அதில் மிஷின் இருக்குது, QR கோடு இருக்குது. ஸோ அவங்க தான் இந்த போஸ்ட்பே கார்டுங்கிற லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டு இப்படி தான் வந்துச்சு. நான் அப்ளை பண்ணதுலேருந்து, நான் பிசிக்கல் கார்டுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 டேஸில் எனக்கு வீட்டில் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துச்சு. ப்ளூ டாட் மூலமாக எனக்கு வந்தது. ஸோ கார்டு ஸோ இப்படி தான் வந்தது. இதில் என்ன போட்டிருக்குன்னா, எனிதிங் எனிவேர் பை நவ் பே லேட்டர். ஸோ இப்போ எல்லா கார்டுமே மோஸ்ட்லி பே லேட்டர் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுலேயும் சேம் அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது, அவ்வளோதான் எம்டியாக இருக்குது. ஸோ குட்டி பாக்ஸ்லேயும் அதே தான், வெளியில் என்ன போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. டெல்லியிலேருந்து வருது போல். ஸோ ஸ்மார்ட் பேங்கிங் பை SBM பேங்க். ஸோ இந்த SBM பேங்க் நிறைய இதில் நம்ம யூனிக் கார்ட்லேயும் பார்க்கலாம், ஸ்லைஸ் கார்ட்லேயும் பார்த்தா SBM பேங்க்கோட லிங்க்கோட மட்டும்தான் வருது. ஸோ உள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, உள்ளே ஒரு மஞ்சள் டப்பா இருக்குது. மஞ்சள் டப்பாக்குள்ளே அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ. டீ கடையிலேருந்து நீங்கள் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த டீ சிம்பிள்லாம் கிடக்குது இதில். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு இருக்குது. இந்த QR கோடு எதுக்குன்னா, இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த கார்டை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு கார்டு இருக்குது, அவ்வளோதான். பாக்ஸில் ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையும் ஓர கட்டி வச்சிடலாம். ஸோ கார்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். போஸ்ட்பே, ஸ்லைஸு, இது விசா. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மாஸ்டர் கார்டு ஆல்ரெடி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இப்போ வர இதெல்லாம் விசா இல்லை ரூபே மூலமாக தான் வரும். நார்மலாக நம்ம பிளாஸ்டிக் கார்டு மாதிரி தான். ஒன் கார்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அது மட்டும்தான் உங்கள் மெட்டல் கார்டில் வரும். ஸோ அது பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த CVV கார்டு நம்பர், மித்த எல்லாம் பேலன்ஸ். சரி, ரைட், ஓகே. இதோட மெயின் ஃபியூச்சர் முதல்ல என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அது EMI பர்ச்சேஸ் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப் டு 12 மந்த் வரைக்கும். ஸோ நீங்கள் ஸ்லைஸ் கார்டு, யூனிக் கார்டில் போனீங்கன்னா 3 மந்த் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயோடு வரும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த EMIக்கு உண்டான சார்ஜஸ் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நான் அந்த EMIக்கு உண்டான ஆக்டிவேஷன் இன்னும் நான் பண்ணல, நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் பணம் இது மூலமாக நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அது எல்லாமே நான் உங்கள் டெமோவில் பின்னாடி வீடியோவில் காட்டுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சிக்கலாம், ஃபோன் நம்பர் மூலமாக அனுப்பலாம். ஸோ அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. மூணாவது QR கோட் பேமெண்ட். ஸோ இது ஒரு முக்கியமான பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஆப் மூலமாக நீங்கள் QR கோடு மூலமாக கடையில் போனீங்கன்னா கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். நாலாவது ஆப்ஷன் என்ன, ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், இதுதான் இதோட ஹைலைட்டு. என்னென்னா, கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் இது மூலமாக, மித்த கிரெடிட் கார்டு வச்சிங்கன்னா கூட நீங்கள் இது மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னப்பா ஆச்சரியம் இருக்குது, எல்லா இதுலேயும் தான் கிரெடிட் கார்டு பேமெண்ட் வருது அப்படின்னு. SBIயில் இருக்குது உங்களுக்கு, அதர் பேங்க் கிரெடிட் கார்டு அனுப்பிச்சிடலாம். ஆனால் அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபீ போடுவாங்க. அந்த கிரெடிட் கார்டு டு கார்டு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ஃபீ வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஃபீ வராதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆப்லேயே போட்டு நான் செக் பண்ணி காமிச்சேன். அதோட ஃபுல் டெமோ நான் உங்களுக்கு காமிச்சிடறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட கிரெடிட் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்ட் அப்பான் யுவர் சிபில் ஸ்கோர். ஸோ சிபில் ஸ்கோர் அடிப்படையில் தான் இதோட கிரெடிட் லிமிட் உங்களுக்கு வரும். மினிமம் அமௌண்ட் 1000 ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் வரும். ஸோ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்னோடய சிவில் ஸ்கோர் அடிப்படையில் எனக்கு 30,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணலாம், அதோட இது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க அடுத்து இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு வந்து பேன் கார்டு நம்பர் கேட்கும். பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் வந்து லிங்க் பண்ண சொல்லும். ஸோ உங்களது எந்த பேங்க்கோ அந்த பேங்க்கோட இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக அது வந்து நீங்கள் லிங்க் பண்ணிக்கிங்க. அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ உங்கள் ஆதார் கார்டு நம்பர் வந்து என்டர் பண்ணணும். ஆதார் கார்டு வந்து டிஜிலாக்கர் மூலமாக வந்து இங்கே வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டியாக தான் இருக்கும். அத்தன்டிஃபிகேட் ஆதார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் ஃபுல்லாக போட்டுருங்க. கொடுத்தக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆதார் கார்டு வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் உங்கள் செல்ஃபி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கோட திரும்ப வந்து எனபிள் பண்ண சொல்லும். அது வந்து செலக்ட் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. அது முடிஞ்சக்கப்புறம் உங்கள் லிமிட் வந்து எனபிள் ஆயிரும். ஸோ இதில் வந்து அந்த 0 காஸ்ட் கிரெடிட் அப் டு 30 days எல்லாம் கார்டு பண்ணுற மாதிரி உங்களுக்கு 30 days தராங்க. ப்ளஸ் ஷாப் எனிவேர் ஸ்டோர் ஆர் ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் இந்த ரெண்டுலேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். கார்டு ப்ளஸ் QR நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, QR மூலமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இஎம்ஐ அப் டு 12 months. ஸோ இந்த 4 ஃபீச்சர் இருக்கு. அது போக கார்டு டு கார்டு டிரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு எனபிள் ஆகிட்டு வரும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பாரத் பேயோட ஆத்தரைஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸ் கார்டு மாதிரி தான். 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் அதுலேருந்து 5 நாள் டைம் எடுத்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடணும். ஸோ உங்களால் முழு பேமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் அதே இஎம்ஐ வந்து கன்வர்ஷன் பண்ணிடலாம். இப்போதைக்கு இதில் 3, 4, 5, 6 வரைக்கும் காட்டுது. நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து 12 month வரைக்கும் உங்களுக்கு வந்துடும். ஸோ கரெக்ட் டைமில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து கிரெடிட் லிமிட்டும் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு காட்டிடும். ஸோ உங்கள் பிசிக்கல் கார்டு எப்படி ஆர்டர் பண்ணால் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், ஆர்டர் யுவர் ஃப்ரீ போஸ்ட் பே கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கனாலே உங்கள் அட்ரஸ் எல்லாம் டீட்டெயில் கேட்கும். அந்த டீட்டெயிலாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கார்டு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண டேட்லேருந்து ஒரு 3 to 4 daysக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ளூ டாட் மூலமாக உங்களுக்கு கொரியருக்கு வந்து வீட்டுக்கு வந்துடும். ஸோ எனக்கு கார்டு வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ண ஆப் இப்படி தான் இருக்கும். பே எனி கிரெடிட் கார்டு பில் அது பாருங்க. கீழே வந்து ரவுண்ட் கலர் ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து QR கோடு ஸ்கேனர். அது ஓப்பன் பண்ண QR ஸ்கேனர் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக பணம் அனுப்புனா கீழே அந்த டெலிகிராம் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவங்க ஃபோன் நம்பரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பணம் வந்து நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் என்டர் ஃபோன் நம்பர் கேட்குது பாருங்கள். இப்போ நீங்கள் யாருக்கு அனுப்புறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அடிஷ்னல் வந்து சார்ஜஸ் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் நீங்கள் வந்து அனுப்ப முடியாது. ஒரு 70% டோட்டல் அமௌண்ட் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ப்ளஸ் அதோட சார்ஜஸ் பாருங்கள் 2% வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் போஸ்ட் பேக்கு. ஸோ இது வந்து பேமெண்ட் பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கார்டு டு கார்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. மேலே பாருங்கள் ப்ரே கார்டு பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு டு கிரெடிட் கார்டு பணம் அனுப்பிச்சிக்கலாம். கேஷ்பேக் வரும். கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேயர்ஸ் லேட்டர் அதே மாதிரி நம்ம இஎம்ஐ சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது மூலமாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் லிங்காக இருக்க எல்லா கார்டும் உங்களுக்கு இங்கே காட்டிடும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இஸ் தேர் எனி சார்ஜஸ் ஃபார் திஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா எந்த சார்ஜஸுமே கிடையாது. உங்களுக்கு முழுக்க ஃப்ரீ. நீங்கள் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டும் உங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துடும். ஸோ கார்டு வந்து நான் ஒன்றும் ஆக்டிவேட் பண்ணல. கீழே ஆக்டிவேட் யுவர் கார்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆக்டிவேட் யுவர் கார்டு நவுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா என்டர் யுவர் பின் நம்பர் கேட்கும். கார்டோட பின் நம்பர் வந்து நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பின் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சது. உங்களுக்கு எல்லா டீட்டெயில் நான் மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.